வணக்கம். கண்ணுக்கு தெரியாத எதிரிய பத்தி எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு மர்மமான, அதே சமயம் ரொம்பவே கொடிய ஒரு சுகாதார அச்சுறுத்தலை பத்தி தான் முழுமையாக அலச போறோம். பல நேரங்கள்ல நம்ம நேரா பார்க்குற ஆபத்துகளை விட எங்கேயும் மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள் தான் மிக கொடியவை. அது என்ன, எப்படி தொடங்குச்சு அப்படிங்கறத இப்போ விரிவாக பார்ப்போம். அடி கதகளு கதகளு. சமீபத்துல நடந்த ஒரு பதறவிக்கிற சம்பவத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆடம்பர சொகுசு கப்பல், அதுல பயணம் செஞ்சவங்க ரொம்ப சந்தோஷமா தங்களோட விடுமுறையை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம திடீர்னு பலருக்கு கடுமையான உடம்பு சரியில்லாம போகுது. வெளியில பார்க்க எந்த காரணமும் தெரியல. அப்போ அந்த கப்பல்ல ஒளிஞ்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்து தான் என்ன? இது அங்க இருந்த மருத்துவர்களையே பெரிய குழப்பத்துல ஆழ்த்திடுச்சு. இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். அந்த பயணிகளுக்கு கொடுக்கப்பட்ட தீவிர மருத்துவ பரிசோதனைகளோட முடிவுகள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்துச்சு. அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல, ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய கிருமி தான். ஹண்டா வைரஸ். Deadly hantavirus. The hantavirus. இந்த ஒரு விஷயம்தான் ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையே திகைக்க வச்சது. This is my sad duty to inform you that one of our passengers sadly passed away last night. இந்த ஹண்டா வைரஸ்னா என்ன? இந்த ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு வைரஸ் தொற்று. இது முக்கியமா கொறித்துண்ணிகள் மூலமா, குறிப்பா நம்ம வீடுகள்லயும் சுற்றுப்புறங்கள்லயும் சுத்தி திரியிற எலிகள் மூலமா தான் மனுஷங்களுக்கு பரவுது. அந்த கப்பல்ல ஏற்பட்ட மர்மமான பரவலுக்கும் இந்த எலிகள் தான் முக்கிய காரணமும் தெரிய வந்திருக்கு. சரி, இந்த வைரஸ் எப்படித்தான் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னு பார்க்கலாம். இதுல உண்மையிலே ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? இது காத்துலே பரவும். ஆமாங்க, நீங்க கேட்டது 100% உண்மைதான். நீங்க ஒரு எலிய நேரடியாக தொடணும்னு கூட அவசியம் இல்ல. எலியோட எந்த ஒரு நேரடி தொடர்பும் இல்லாமலேயே, அது உங்களை கடிக்காமலேயே இந்த வைரஸ் உங்களை ஈஸியா தொற்றுக்கொள்ள முடியும். நினைச்சாலே பயமா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு எலியோட சிறுநீர், மலம் இல்லனா அதோட எச்சில், இதுதான் நோய் தொற்றுக்கான முக்கிய காரணங்கள். இந்த கழிவுகள் இருட்டான மூளைகள்ல காஞ்சு போய் காத்துல சின்ன சின்ன நுண்துகள்களா கலந்துடுது. அந்த அசுத்தமான காத்தை நாம அறியாம சுவாசிக்கும் போது ஹண்டா வைரஸ் ரொம்ப ஈஸியா நம்ம சுவாசப்பாதை வழியா உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுது. இதோட அறிகுறிகள் என்ன? இதனால வர தீவிர ஆபத்துகள் என்னென்ன? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இருமல், கடுமையான தசைவலி, தலைவலி, காய்ச்சல், அப்புறம் அதீத சோர்வு இருக்கும். இத பார்க்கும்போது இது ஒரு சாதாரண காய்ச்சல் தானே தோணும். அதனால பலரும் இந்த ரொம்ப ஈஸியா அலட்சியப்படுத்திடுவாங்க. ஆனா இதோட கடுமையான ஆபத்துகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிப்பு அதிகமாகும் போது அது நேரா நம்ம சுவாச மண்டலத்தை தாக்கி ரொம்ப மோசமான மூச்சு திணறலை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்துல இது உயிருக்கே கூட பெரிய ஆபத்தா மாறிடும். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி இதுதான். இந்த ஹாண்ட்ரா வைரஸ் பாதிப்புக்குன்னு சொல்லி அதை குணப்படுத்துறதுக்கான எந்த ஒரு குறிப்பிட்ட மருந்தும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இது நிஜமாவே ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆரம்ப காலத்திலேயே நோயை கண்டுபிடிச்சு தீவிர சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் ஒரு நோயாளியோட உயிரை காப்பாற்ற முடியும். இதுல இருந்து தப்பிக்க பாதுகாப்பான வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மருந்து இல்லையேன்னு நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் மூலமாவே இதை ரொம்ப ஈஸியா தடுத்துடலாம். முதல்ல, எலிகள் அதிகம் இருக்கிற இடங்களை விட்டு விலகியே இருங்க. ரெண்டாவது, உணவுப் பொருட்களை எப்பவுமே நல்லா மூடியே வைங்க. மூணாவது, வீட்டை குப்பைகள் இல்லாம ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. கடைசியா, ஒருவேளை உங்களை எலி கடிச்சிடுச்சுன்னா கொஞ்சமும் தாமதிக்காம உடனே மருத்துவமனைக்கு போயிடுங்க. இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் தான் நம்மை பாதுகாக்கும் மிகப்பெரிய அரண்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வி. எலிகளால வரக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள்ல இருந்து உங்க வீடு உண்மையிலே பாதுகாப்பா தான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழலை கவனிச்சு பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. எலிகள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. எப்பவும் சுத்தமா இருங்க. விழிப்புணர்வு மட்டும்தான் இதுக்கான மிகச்சிறந்த ஆயுதம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.